அதுல ஒரு 6 தீர்மானங்கள் அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படுது. ஒண்ணு, இந்து வாக்குகள் என்னன்னு நிரூபிக்கணும். இந்து ஒற்றுமையா இருந்து இந்து வாக்கு என்ன அப்படின்னு நம்ம தேர்தல் களத்துல நிரூபிக்கணும்னு ஒரு வாக்குறுதி. இன்னொன்னு, இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களை விட்டு வெளியே போகணுங்கிற அந்த ஒரு தீர்மானம். இந்த 2 தீர்மானம் அது காலங்காலமா அவங்க சொல்லிட்டு இருக்கிறது தான். வெளியே போயிட்டு நீங்க யார் நிர்வகிக்க போறா, யாருமே பதில் சொல்ல மாட்டேன். பிஜேபியில ஒரு கள்ள மௌனம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். சரி, வெளியே போக சொல்றீங்களே, யாரிடம் கொடுப்பது, பதில் இருக்கா? அதையும் சேர்த்து சொன்னதானே அது ஒரு விவாத பொருளாகும். அது நல்லதா கேட்டாலும் மக்களும் சேர்ந்து யோசிப்பான். வெளியே போன்னு அங்க இருக்கிற நகையெல்லாம் பூட்டி சாவியை யார் கையில் கொடுக்கறது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி கையில கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அது இதை விட யோக்கியமற்ற செயல் தானே எல்லாரும் பார்ப்பாங்க. எந்த அரசியல் கட்சி கையிலும் கொடுக்க முடியாது. அரசாங்கத்தின் கையில இருக்கலாம். அது திமுக ஆளலாம், அதிமுக ஆளலாம், நாளைக்கு பிஜேபி ஆளட்டும். அரசாங்கத்தின் கையில தான் அது இருக்கணும். பிஜேபி கையிலன்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு சேகர் பாபு இருக்கிறாருன்னா வடசென்னை மாவட்ட திமுக செயலாளர் சேகர் பாபு கையில அந்த சாவி இல்லை. அந்த நிர்வாகத்துறை தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் கைகள்ல கட்டுப்பாட்டுல இருக்கு. இந்த உண்மையை மக்கள் இருந்து மறைக்கிறாங்க. வெளியே போயிட்டு என்ன அடுத்த வரி வரவே வராது. அங்கேதான் அவங்களுடைய அந்த சில்மிஷம் ஒளிஞ்சிருக்கு. அதை சொல்லுங்க. அதையும் விவாதத்துக்கு உட்படுத்தி ஒரு முடிவுக்கு வருவோம். அண்ணாமலை அடுத்த வார்த்தை இன்னொரு தீர்மானம். நீங்க வாக்கு வங்கியை பத்தி கேட்டீங்க. ஏன்னா அதே வார்த்தை அண்ணாமலை வாக்கு வங்கியை நிரூபிச்சு என்ன பண்ண போறீங்க? வாக்கு வங்கியை நிரூபி எப்படி? பிஜேபி ஆதரித்து உங்க வாக்கு வங்கி நிரூபிக்கணுமா? பிஜேபி ஆதரிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுனீங்க தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு கேட்கணும். இந்துக்கள் கேட்கணும். கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு வேண்டாமா உங்களுக்கு? இதுதான் ஜனநாயகமா? முஸ்லிம்ஸ் ஓட்டு உங்களுக்கு வேண்டாமா? அப்ப நீங்க மத அரசியல் பண்றீங்க. சரி, பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்துக்கள் எல்லாம் இந்த திட்டங்களை அமல்படுத்தி பிஜேபியின் பின்னால் இருந்து நம்மளுடைய வாக்கு வங்கி நிரூபிக்கணும்னு சொல்லுங்களேன்.